உட்காருங்கள். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை பரிசுத்த நாளின் காலை 6ஆம் வேளையிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் ஊழியமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா என்று பவுல் அப்போஸ்தலன் பாடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீடர்களுடைய வாழ்க்கை உயிர் பெற வேண்டும். ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு தம்மை நம்பியிருக்கிறவர்களின் வாழ்க்கை உயிர் பெற வேண்டும். என்றைக்குமே மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வந்து விட்டார். நம்மோடு கூட நடக்கிறவர்கள் திடீரென அடுத்த நிலைகளுக்கு சென்று விட்டார். ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஆக மாறிவிட்டார். கூட இருந்தவர்களை மறந்து வேறு ஒரு உலகத்திற்குள் சென்றதாக எண்ணுகின்ற இந்த காலத்துல இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அவருக்கு ஒரு மேன்மை கிடைத்து விட்டது. உயிரோடு எழுந்து விட்டால் அவர் இந்த உலகத்தினுடைய கடமையை முடித்துக் கொண்டு வேறு ஒரு மேலான ஸ்தலத்திற்கு போயிருக்கணும். பிதாவோடு போயிருந்திருக்கணும். அவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் உயிரோடு எழுந்து விட்டார், ஒரு புதிய மேன்மையை அடைந்து விட்டார். ஆனாலும் தன்னோடு நடந்து வந்த சீடர்கள், தன்னை நம்பி இருந்த ஜனங்கள், இவர்கள் வாழ்விலும் ஒரு புது நன்மை வர வேண்டும், அவர்களும் உயிர் பெற வேண்டும், அவர்களும் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியிலே சில காலங்கள் அவர் இருந்து 40 நாளளவும் இருந்து சீடர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையை தென்னிந்திய திருச்சபை எம்பவர்டு பை தி லார்ட் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆண்டவரால் வலுவூட்டப்படுவது, ஆண்டவரால் ஆற்றல் படுத்தப்படுவது, அது மிக மிக அவசியம். உயிரோடு எழுந்து விட்டாரே, அந்த ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் தம் ஜனங்களை ஆற்றல் படுத்துகிறவராக இருக்கிறார். ஆற்றல் படுத்துவது அப்படிங்கிறத பல நிலைகள்ல நீங்க பார்க்கலாம். ஒரு கவுன்சிலிங், சிலர் ரொம்ப மனசுல குழப்பத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆற்றல் பணி சொல்லுவாங்க. கவுன்சிலிங் கொடுப்பதன் மூலமாக ஒரு மனிதன் ஆற்றல் படுத்த முடியும். சிலருக்கு கைடன்ஸ், சரிங்களா? கவுன்சிலிங் அப்படிங்கிறது வேற, கைடன்ஸ்ங்கிறது வேற. கவுன்சிலிங் அப்படிங்கிறது அவங்களுடைய மனக்குறைகளை நாம் முழுவதுமாக கேட்டு அறிந்து அதற்கு பிறகு அவர்களாகவே தீர்வை பெறுவதற்கு வழிவகை செய்வது. கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம லெக்சர் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு நம்மளுடைய கதைகளை, நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய சீடர்களை எப்படியெல்லாம் ஆற்றல் படுத்தினார்? கவுன்சிலிங் மூலமா ஆற்றல் படுத்தினாரு. கைடன்ஸ், நல்ல வழிகாட்டியாக அவர் இருந்தார், நல்ல முன்மாதிரி. சரிங்களா? நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா, முதல்ல அவன் கடைபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து சொல்லட்டும் அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல முன்மாதிரியை செட் பண்றோம். அதெல்லாம் அந்த எம்பவரிங்ல வருது. நல்ல முன்மாதிரியாக இருப்பது, அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், நல்ல மோட்டிவேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, இது எல்லாமே முன்மாதிரிகள்ல, அதாவது நம்ம எம்பவரிங்ல வர்றது, வலுவூட்டுவது, ஆற்றல் படுத்துவதுல வர்ற காரியங்கள். சரிங்களா? இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு தேவையா அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்ப முதலாவது பகுதியை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் குடும்பத்தை துறந்து வெளியே வருகிறார். குடும்பத்தை துறந்து வெளியில வர்றாருன்னா, அவர் பெரிய துறவரமா, பெரிய ஞானியாகினா வெளியில வரல. என்ன நேமோட வெளியில வர்றாரு? ஏமாத்துக்காரன், குடும்பத்திற்கு துரோகம் செய்கிறவன், அண்ணனை ஏமாத்துறவன், சொத்தை அபகரித்தவன் அப்படிங்கிற ஒரு அடையாளங்களோடு வெளியில வந்திருக்கிறான். நீதிமானாய் வாழ்ந்திருந்தா இந்த யாக்கோபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு இந்த யாக்கோபுடைய அடையாளங்கள் எல்லாமே துன்பார்க்க ஜீவியம் நிறைந்த ஒரு மனிதனாக காண்பிக்கப்பட்டிருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இவர் போகும்போது இறைவன் இவனை வழியில சந்திச்சு இவனை தண்டிச்சிருக்கணும் இல்லையா? தண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா? தண்டிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலையும் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் மறுதளிச்சிருக்கிறான், ஒருத்தன் காட்டி கொடுத்திருக்கிறான், சிலர் நண்பர்களா இருந்தவர்கள் எல்லாம் ஓடி போயிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சு. திரும்பி வரும்போது அவங்க என்ன பண்ணணும்? ஏண்டா துன்மார்க்கமாவா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்ணணும்? தண்டிக்கணும். ஆனா என்றைக்குமே துன்மார்க்கம் செய்தவர்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கில்ட் ஒளிஞ்சிருக்கும், ஒரு குற்ற உணர்வு ஒளிஞ்சிருக்கும். அந்த குற்ற உணர்வு என்னன்னா, அவர்களை நிம்மதியாகவே இருக்க விடாது. தன்மன போராட்டம், உள்மன போராட்டத்துக்குள்ள அவங்கள வச்சிருக்கும் எப்பொழுதுமே. ஏன் அவங்க அப்படியே குழப்ப நிலைமையிலே இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளாக இருக்கின்ற மன போராட்டம் அதிகமா இருக்கும். இந்த யாக்கோபு வெளி உலகத்துக்கு பெரிய ரவுடி மாதிரி தெரிவாரு, பெரிய துரோகி மாதிரி தெரிவாரு, பெரிய எல்லாரையும் அடிச்சு வீழ்த்தக்கூடிய மகாபலி பராக்கிரமசாலி மாதிரி தெரிவாரு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவன் இருதயம் எப்படிப்பட்டது. வெளியில பாக்குறதுக்கு தோற்றத்துக்கு பெரிய ஆள் மாதிரி தெரியலாம், ஆனா உள்ளம் உடைந்து போய் இருப்பதை ஆண்டவர் தான் பார்ப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. வெளியில பார்த்தா ரொம்ப கம்பீரமா தெரிவாங்க, உள்ளம் பாத்தீங்கன்னா உடைந்து போய் இருக்கும், சோர்ந்து போய் இருக்கும். அவர்களால எந்த ஒரு காரியத்தையும் இனிமையாக பார்க்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு இருளடைந்து போய் கிடக்கும்.
ஆண்டவர் இந்த நேரத்துல தான் இவனை ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ஒரு பகையாளி மாதிரி ட்ரீட் பண்ணுறது, அவனை ஒரு நோயாளி மாதிரி பார்க்கிறார். சரிங்களா? இந்த இப்ப குடிக்கிறாங்க இல்லையா, குடிக்கிறவங்களை எல்லாத்தையுமே முன்னாடிலாம் அவங்கள பெரிய ஊதாரி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி எதிர்க்குது, அவங்களாம் நோயாளிகள். நிறைய பேருக்கு அப்படி பார்க்க தெரியல, அவங்களாம் நோயாளிகள். அதனாலதான் குடி நோய் அப்படின்னு இந்த டேர்ம் எல்லாம் மாத்திட்டாங்க பார்த்துக்கோங்க. இப்பெல்லாம் சொல்லும் போது குடி நோய், அது நோய் அவங்களுக்கே தெரியல, அது தன்னை வீழ்த்துவதற்கு இருக்கின்ற ஒரு நோய். இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு அது ஒரு நோய். நீங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்துட்டு நம்ம தூங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தூங்க புத்தின் போதும் சில நினைவுகள் வரும். நம்ம தோல்வி பெறுகிறது போலவே நினைவுகள் வரும், நாம் அடி வாங்குவதை போலவே நினைவுகள் வரும். இதெல்லாம் என்னன்னா நம்ம செய்த காரியத்தினுடைய விளைவுகள். இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு தூக்கம் வரல, அவனுக்கு ஏதாவது ஒரு நினைவுகள் வந்துகிட்டே இருக்குது. இறைவன் அந்த நினைவிலே கலக்கிறார், அந்த கனவுகளுக்குள் போகிறார். இதுவரைக்கும் பயங்கரங்களும் நிறைந்திருந்த அவன் கனவிலே இறைவன் நுழைகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்க நுழையணும்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நினைவுகளில் நுழைய வேண்டும். பார்த்துக்கோங்க, கனவுகளில் நுழைய வேண்டும். யாக்கோபினுடைய கனவுகளில் ஆண்டவர் நுழைகின்றார். கனவுகளின் மூலமாக ஒரு காட்சியை காண்பித்து அவனை எப்பவர் பண்றாரு. என்ன காட்சி அப்படின்னா, அவன் முதல்ல கனவு காண்பதற்கு முன்பாக அந்த கனவு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அழகா பார்க்கலாம். அவன் பெத்தேல் பக்கத்துல போய் ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுட்டு தூங்குறான். பார்த்துக்கோங்க, ஒரு கல்லு. அந்த கல்லுக்கு ஒரு சிறப்பம்சங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது இந்த பகுதியில. பாத்தீங்கன்னா அந்த கல்லு, அது என்ன கல்லு, அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது வேற ஒண்ணும் கிடையாது. இவனுடைய மூதாதையர் ஆபிரகாம் பெத்தேலுக்கும் தானுவுக்கும் நடுவாக ஒரு கல்லை எழுப்பி பலிபீடம் கட்டியிருப்பார். ஆண்டவர் அவர் அழைக்கிறார் இல்லையா, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு போகிற வழியில இந்த ஆபிரகாம் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் தானுவுக்கும் நடுவாக ஒரு கல்லை எழுப்பி அங்கே பலிபீடம் கட்டுவார். அந்த பலிபீடத்திலிருந்து அவர் விலகி எகிப்துக்கு போய் பிரச்சனையானதுக்கு அப்புறம் திரும்பி வந்து அந்த பலிபீடத்துல ஆண்டவரை தொழுது கொண்டார் நீங்க படிக்க முடியும் 13வது அதிகாரத்துல. சரிங்களா? அந்த கல்லை தான் அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் ஈசாக்கு பராமரிக்கல. ஆனா யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு இந்த கல்லு வந்து ஒரு ஸ்பெஷலான கல்லு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. யாக்கோபு அந்த கல்லத்தை போட்டு தூங்கி இருக்கிறாரு. பார்த்துக்கோங்க. சரிங்களா? மூதாதையர் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு ஸ்தலம், ஒரு கல்லு, அந்த கல் ஸ்தூபி, அதை தலைக்கு வச்சு படுத்திருக்கிறாரு. சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் தலைவாணி வச்சாவே கல்லு மாதிரி தலைவாணி இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் கொஞ்சம் பஞ்சு பந்தையா இருக்க கூடாதுன்றீங்க. இவர் கல்லையே தலைவாணியா வச்சு படுத்திருக்கிறாரு. சரிங்களா? கல்லையே தலைவாணியா வச்சு படுத்திருக்கிறாரு. ஒரு காட்சி அங்கே விரிகின்றது. மூதாதையர்கள் மத்தியில கிரியைகளை, அற்புதங்களை செய்த ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறார், காட்சிகளின் வாயிலாக வருகின்றார். அது வரைக்கும் இந்த யாக்கோபுக்கு இறைவனுக்கு சம்பந்தமே கிடையாது. பார்த்துக்கோங்க, இறைவன் அவன் இதுவரைக்கும் புரிந்து கொண்டதெல்லாம் கிடையாது. அவனுக்கு சொல்லப்பட்டது எல்லாமே எப்படியாவது நீ சொத்தை அபகரிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதை கட்டாயமா இறைவன் சொல்லி கொடுத்திருக்க மாட்டாரு. அதை யாராச்சும் ஒரு உலகத்தின் மனிதன் அவர் கத்துக்கிட்டு இருப்பாரு. இப்படிதான் அவர் இருந்தாரு. முதல் முறையாக இறைவன் அவனோடு கூட இடைப்படுகிறார். இறைவன்னா யாருன்னே தெரியாது, ஏதோ கல்லு நினைச்சு எடுத்து போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இரவிலே ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவு பாருங்களேன், தேவதூதர்கள் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, பூமியில இருக்குது, அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. நீங்க பாருங்க, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏணி பாருங்க, பூமியில் ஒரு நுனி, வானத்தில் ஒரு நுனியாக இருக்கிறது. அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள்? அவர்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இன்னைக்கு அந்த ஏணி இருக்குதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் இன்னைக்கு பாடல் பாடும்போது கூட சொன்னேன், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அப்படின்னா புல்லு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். அமர்ந்த நீரோடையை நடத்துகிறார் அப்படின்னா அந்த நீரோடை நமக்கு தெரியணும். மரண குழியிலிருந்து என்னை காப்பாற்றுகிறார் என்றால் அவைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியணும். அந்த அற்புத காட்சியை காண்பதற்குரிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் தர்றார். பார்த்துக்கோங்க, ஒரு ஏணி நம் முன்பாக இருக்கிறது, வானத்தில் ஒரு நுனி, பூமியில் ஒரு நுனி. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா இருக்கிறார்கள், இறங்குகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த காட்சி பாருங்க, இது எதற்காக, ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னா, இதுதான் ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர். எப்படி ஆற்றல் படுத்துகிறாரு? நீங்க யோவான் 1வது அதிகாரத்துல கடைசி வசனம் கிடைக்கிற அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நிக்கோதேமுவோடு இந்த ஆண்டவர் பேசும்போது கடைசியா சொல்லுவாரு, பின்பு அவர் சொல்லுவாரு, மனுஷகுமாரன் வானத்திலிருந்து ஒரு ஏணி, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். யார் இடத்தில்னா மனுஷகுமாரன் இடத்தில். யாரெல்லாம் இறைவனுடைய மகன்களாக இயேசுவோடு பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ,
மனுஷகுமாரன் நாமத்தினாலே யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துவதற்காக, அவர்களை உயிரூட்டுவதற்காக வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்படி உயிரூட்டப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பலன் வந்து சேர வேண்டும். அதற்காக ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் எப்பொழுதும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சின்ன பிள்ளைகளுக்காக தேவனுடைய முகத்தை தேவதூதர்கள் எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டே இருப்பாங்க, இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக. சரி, பிள்ளைங்களுக்கு அப்படி. அப்போ வேதனையில் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஒரு அடல்ட்டுக்கு என்ன அப்படின்னு நான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் பலனடைய வேண்டும். உங்களுக்கான விண்ணப்பங்களை இறைவனிடத்தில் கொண்டு சென்றும் உண்டதத்தின் பலனை இறைவனிடத்திலிருந்து கொண்டு உங்கள் வாழ்வில் வந்தும் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்காக சிறப்பான பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவன் அதை இந்த பகுதியில் சொல்றார். இந்த பகுதி முதலாவதாக சொல்லுகின்ற காரியம், கனவுகளின் மூலமாக ஆண்டவர் காட்சிப்படுத்துவதன் மூலமாக ஆண்டவர் அங்கே யாக்கோபுவை ஆற்றப்படுத்துகிறார். அடுத்து உடனே பாத்தீங்கன்னா யாக்கோபு அதற்கு அழகாய் பெயர் இடுகின்றார். அந்த இடத்துக்கு பெயர் இடுகிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இறைவனும் உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை பாருங்க, வாக்கு தத்தம். ஏதோ கனவுகள் காட்சிகளோடு போயிடல. அதுல ஆண்டவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு, நான் நிச்சயமாகவே இந்த இடத்துல இருந்து ஓடி போகிற உன்னை இந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு பாருங்க. இந்த வார்த்தை இங்கதான் முதல் முறையா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாக்குத்தத்தம் ஏதோ அன்றைக்கு மாத்திரம் கிடையாது. வானங்களிலிருந்து தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் அந்த காட்சி அன்றைக்கு மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில, குழப்ப நிலைமையில, இருதயத்துல பாரத்தோட இருக்கிறீங்களோ, ஜெபிக்க முடியாம என்ன இனிமேல் அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் தருகிறார். பார்த்துக்கோங்க, இந்த வார்த்தையை தந்து உங்கள் ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். தேவதூதர்கள் உங்களுக்காக இறங்கி வந்து தெய்வீக பலனை நிச்சயமாய் தருவார். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு பகுதி, இன்னைக்கு போட்டிருக்கிற 3 பகுதி படிச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கலாம் இல்லையா? அங்க ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறான். சரிங்களா? நான் பிரசங்கம் பண்ணும்போது யாராவது தூங்குறீங்களா? சரிங்களா? எனக்கு வருத்தமா இருக்குது. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் ஆராதனை நடத்துறது. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர்ல நடத்தினோம்னா டப்புன்னு விழுந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லயே முடிச்சுக்கணும். நம்ம மேலெல்லாம் கூட்டு போக கூடாது. அதனால சர்ச்சுக்கு மட்டும் என்னைக்குமே மாடி கட்டக்கூடாது. சர்ச்சுனா இந்த அமைப்புல இருக்கணும், அழகா ஒரு கோபுரம் இருக்கணும். அது சும்மா கல்யாண மண்டபம் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க கூடாது சர்ச்செல்லாம். சரிங்களா? இருந்துச்சுன்னா பிரசங்க அங்க இருந்து பண்ண கீழே விழுந்துருவாங்க நம்ம ஆட்கள். ரைட். இங்க பாருங்க, பவுல் ஒரு டிபிக்கல் ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு பாஸ்டர். அதனாலதான் பிரசங்கம் பண்ணோன்னு கீழே விழுந்துட்டாங்க. இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்னா விட மாட்டார். பார்த்துக்கோங்க, கையில வச்சு கட்டி வச்சிருப்பாரு, கழுத்துல சுருக்கு போட்டு வச்சிருப்பாரு. அவரா நினைச்சா உங்களை என்ன பண்ணலாம்? தொங்க விடலாம். நீங்களாம் போக முடியாது. சரியா? ஆனா இங்க சுதந்திரம். நீங்க விடணும்னா விடலாம், உள்ள வரணும்னா வரலாம், வெளியில நிக்கணும்னா நிக்கலாம். எல்லாத்துக்கும் சுதந்திரம். இங்க எல்லாம் சுதந்திரம். இங்க பாருங்க, இவன் தூங்குறான். யாரும் ஒண்ணு சொல்லிட்டு சரி தூங்கிட்டு போறான்னு விட்டுட்டாங்க. தூக்கத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். தூக்குறது கூட ஆளுநர் பாருங்களேன். அவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க. எதுவுமே டச் பண்ணல, கீழே விழுந்துட்டான். இறந்தும் போயிட்டான். போனவனே சொல்லிட்டாங்க, ஆள் காலி, பினிஷ் அப்படின்ட்டாங்க. ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். பிரசங்கம் கேட்கும் போது செத்து போயிட்டான். கடவுளுடைய வார்த்தை வந்திருக்குது. அப்ப கடவுள் காரணமா? அதை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரன் காரணமா? அவன் கூட உட்கார்ந்துருந்தாங்க இல்லை, இவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனை புரிந்து கவலையே படாம கரிசனையே இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க, அவன் காரணமா? எப்படிமா? தேவனுடைய மையம். நீங்க ரொம்ப தூரத்துக்குலாம் போகாதீங்க. சரிங்களா? நான் சிம்பிளா கேட்கிறேன். கூட இருந்தவங்க காரணம் இல்லையா? அவன் அங்க உட்கார்ந்து உட்காராதடா இப்படி அப்படி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? உட்காரதை இப்படி அப்படி சொல்லியிருக்கணும். அங்க இருக்கிறதுல யாரோ ஒருத்தருடைய பிள்ளை தானே அது. அந்த பிள்ளை அப்படி உட்கார்ந்து போது சொல்லியிருக்கணும். இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். சரிங்களா? இதுக்கு செய்திக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, ரைட்டு. அவர் பேசுறாரு. அன்னைக்கு பாருங்க, பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அன்னைக்கு பேச்சு கிடைக்காது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எங்க திறந்தாலும் யாராச்சும் ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் பேசுறதுக்கு சேனல்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்வமா கேட்கக்கூடிய எண்ணம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா இது ரொம்ப மலிவாயிருச்சு.
கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப மலிவா கிடைக்க ஆரம்பிச்சதுனால வாங்குவதற்கு காது கொடுப்பதற்குரிய எண்ணம் குறைஞ்சு போச்சு. அதுதான் நம்ம எப்படி டிவி ஆன் பண்ணிட்டு கிச்சன்ல நிக்க முடியுது, கர்த்தருடைய வசனத்தை போட்டு விட்டுட்டு நம்ம எப்படி வேற ஒரு காரியத்தை செய்ய முடியுது? அப்போ அதன் மேல நமக்கு ஒரு அக்கறை இல்லை. ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்தா சரிதான் விட்டு போட ஆரம்பிச்சு. அப்படிதான். அப்படி இல்லாம இருந்துருச்சுன்னா இன்னைக்கு ஆராதனைகளும் சிறப்பு கூட்டங்களும் சிறப்பா இருந்துரும். இன்னைக்கு அதெல்லாம் காணாம போயிடுச்சு. சரிங்களா? இதை நான் உங்க கையிலே விட்டுறேன். சரிங்களா? நான் உங்களை சொல்றதும் நீங்க என்ன சொல்றதுமா மாறிடும். அவன் செத்ததுக்கு யார் காரணம்? சரி, பொதுவா சொல்லிடுவோம், கடவுள் தான் காரணம் சொல்லிடுவோம். அவங்க சொன்னாங்க கடவுளுடைய நாம மகிமைக்காக அப்படின்னு அப்படியே விட்டுருவோம் பொதுவா. அதுதான் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. சரி, இதை விழுந்துட்டோம். பவுல் இறங்கி வந்தார், இறங்கி வந்து உதவி செய்தார், பிறகு ஏறி சென்றார். இந்த இறங்குவதும் ஏறுவதுங்கிறது அது ஒரு பெரிய இறையியல் பார்த்துக்கோங்க. நிறைய நேரத்துல மனிதர்கள் இறங்கி வர மாட்டேங்காங்க. பவுல் அவர் வார்த்தையைத்தான் நான் சொல்ல வந்தேன், நான் அதுக்கு அடுத்த காரியத்தை செய்ய மாட்டேன்னா செய்யலை. அவர் இறைவனுடைய வசனத்தை போதிக்கிறாரு. ஒருத்தர் வீழ்ச்சி அடைந்தால் விழுந்து போனவனை தூக்கி விடுவதற்காக இறங்கி வருகிறார். இன்றைக்கு எந்த தலைவன் இறங்கி வருகிறான்? தன்னுடைய தளங்களில் இருந்து தன்னுடைய இருப்பிடங்களில் இருந்து இறங்கி வருகிறவர்கள் தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இறங்கி வராமல் தன்னுடைய இருப்பை மேலேயே அமைத்துக் கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இறைவனுடையவர்கள் அல்ல. அதுதான் செய்தி. சரிங்களா? இங்கே பவுல் அப்போஸ்தலன் மேலிருந்து இறங்கி வருகிறார். தேவதூதர்கள் எப்படி இறங்குவதும் ஏறுவதுமாக இருந்தார்களோ அதுபோல இங்கே அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் என்பவர் பண்றாரு. அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஊழியர்கள் இறங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கெல்லாம் விழுந்து போகிறவர்களை குறித்த கவலையே யாருக்கும் கிடையாது. இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்கிறவங்க மட்டும் போதுன்னு நினைச்சிட்டாங்க. விலகி செல்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து கரிசனையோ கவலையோ பாரமோ இல்லை. இருக்கிறவங்க போதும், கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள உலகம் சுருங்கிருச்சு. அதனாலதான் சர்ச்சே விரிவடையாம அப்படியே இருக்குது. இருக்கிறவங்க போதுங்க, வேற யாரும் புதுசா வர வேண்டாங்கிற எண்ணம் நமக்குள்ளாக வந்துருச்சு. இங்கே ஆங்காங்கு விழுந்து கொண்டு இருக்கின்றார்கள், உயிரிழந்து ஜனங்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து வரக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கணும்னா நீங்கள் உங்க பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வரணும். உங்க பொசிஷன், நீங்க நல்ல நிலைமையில தான் இருக்கிறீங்க, அங்கு இறங்கி வந்தால் அற்புதம் உண்டு. நல்ல நிலைமையில இருக்கிறவங்க கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா அற்புதங்கள் உண்டு. பார்த்துக்கோங்க, நிச்சயமாக அது இறைவனுக்கு மகிமையாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பகுதி, ஆண்டவர் அற்புதங்களின் மூலமாக எப்பவர் பண்ண விரும்புகிறாரு, அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஊழியர்கள் இறங்கி வர வேண்டும். மூன்றாவதாக நம்ம வாசிக்க கேட்ட இன்னொரு பகுதி ஒரு அழகான பகுதி. அங்கே இயேசு மேலே ஏறி செல்வதற்கு ரெடியா இருக்கிறார். பாருங்களேன், நான் 3 பகுதியுமே ஒன்றுல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏறுகிறது இறங்குகிறது முதல் பகுதி. பவுல் அப்போஸ்தலன் இறங்கி வந்து அற்புதம் செய்து ஏறி சென்றார் போட்டிருக்குது. மூன்றாவது, இங்கே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அடுத்து கொஞ்ச நேரத்துல புறப்படணும், ரெடியா இருக்கிறாரு. இப்போ ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்தில் ஏறி போகணும். ஆக்சுவல் பிளான் பாருங்களேன். ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் நாளிலே ஆண்டவர் ஏறி போகணும். அதுதான் ஆக்சுவல் பிளான். அப்படிதானே போட்டிருக்குது, நான் பிதாவினிடத்தில் ஏறி போகணும். இப்போ ஒரு அம்மா வந்து அழுகிறாங்க, இல்ல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வேணும், நாங்க உங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு வந்தோம். இயேசுவை எடுத்துட்டு போகணும். அது சரீரத்தை குறித்து சொல்றாங்க, நான் எடுத்துக்கல, இயேசுவை நான் எடுத்துட்டு போகணும். சரிங்களா? சில கடைகளுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க தெரியுமா, உள்ள வாங்க அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வாங்க அள்ளிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. எல்லாருமே ஒரு நோக்கத்தோட தான் வர்றோம். ஏதோ சம்திங், நான் இங்க இருந்து போகும்போது ஏதோ ஒன்றை எடுத்துட்டு போகணுங்கிற ஆசையோட வர்றோம். ஆனா நிலைமை எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து இல்ல, நான் தேவனிடத்தில் போகணும், பிதாவினிடத்தில் போகணும் அப்படிங்கிற வேற ஒரு எண்ணத்துல அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு வேற ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்ப இங்க கீழே இருக்கிறவங்களுக்கு நீர் எனக்கு வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய சாய்ஸ், நானும் பிதாவினிடத்தில் போக வேண்டும். அப்படிதானே பைபிள்ல போட்டிருக்கீங்க, அப்படிதானே வாசித்தீங்க. நான் தப்பா எதுவும் சொல்லல, கரெக்டா தான் இருக்குது. ஆனா இங்க இருக்கிற மக்களுடைய சாய்ஸ், ஆண்டவரை நீர் எங்களுக்கு வேண்டும், நாங்க உங்களை எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறோம். மக்களுடைய சாய்ஸ். அப்போ ஆண்டவர் தான் சாய்ஸை முன்னாடி வச்சாரா, மக்கள் சாய்ஸை முன்னாடி வச்சாரா? சில நேரங்கள்ல நம்முடைய விருப்பங்கள் நமக்கு பிரதானமா தெரியும். ஆனா நம்முடைய விருப்பங்களை முதன்மைப்படுத்தாமல் ஆண்டவர் அழுகிற பெண்களோட, அழுகிற ஜனங்களுடைய, அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களோட நிலைமைகளை முன்னாடி வச்சதுனால தன்னுடைய சாய்ஸை செகண்ட் ஆகினார். அல்லேலூயா. நீங்க உங்க சாய்ஸ்ல போனீங்கன்னா இங்க மீட்பு வரவே வராது. ஆண்டவர் எப்படின்னா தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் மூலமா,
சரீர வாழ்க்கையில வந்தோம், வாழ்ந்தோம், மறித்தோம், இப்ப போகணும் இல்லாம இல்ல நான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இங்க வச்சிருக்கிறேன், இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், நான் இதற்கு எதிர்கொத்தி இதனுடைய களைகளை பிடுங்கி நான் நிச்சயமாக இதை பராமரிப்பேன், அந்த இன்னும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஆண்டவருடைய மக்களுக்கான அந்த தெரிதல் சாய்ஸ், அதுதான் இங்கே நம்மளை எம்பவர் பண்ணுது. நீங்க கூப்பிட்டா இப்பயும் வந்துருவார் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். நீங்க இப்ப கூப்பிட்டாலும் உடனடியாக வருவார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்னதை கூப்பிட்டா உடனே ஓடி வர்றாருங்க. இதுதாங்க ஆண்டவருடைய அற்புதம். இதுதான் எம்பவர்மெண்ட். நீங்க ஒருபோதும் நீங்க கலக்கப்பட தேவையில்லை. ஐயோ என்னுடைய பலன் வீணாயிருச்சு, குறைஞ்சிருச்சு, ஒருபோதும் கலக்க தேவையில்லை. நீங்க கூப்பிட்டு மாத்திரத்துல உடனடியா ஓடி வர்ற ஆண்டவர் இருக்கிறார். அததான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு. அந்த பெண் அழுதுகிட்டு கேட்கிறாங்க, ஐயோ இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டீர் என்றால் எனக்கு தந்துவிடும், நான் அதை எடுத்து செல்ல வேண்டும் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உடனே ரபூனி என்று சொல்லுகின்றார்கள். நான் தான் அவர், நான் இருக்கிறேம்மா, நான் உன் கூட இருக்கிறேன், I will be with you, நான் உன் கூட எப்பொழுதும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், மரத்திற்கு போய்விட்டார் நினைக்காதீங்க. அவர் இன்றளவும் உயிரோடு இருக்கிறார். கூப்பிட்ட மாத்திரத்துல உங்களுக்காக ஓடி வருவார், இறங்கி வருவார், அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.